ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ராப் பண்ணணும், அதில் பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். மேஜராக நம்ம ட்ரேட் பண்ணுறது எதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று நெஃப்டி, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நெஃப்டி. சரிங்களா, நெஃப்டி பேங்க் அப்படின்னு இருக்குல்ல. இதில் பேசிக்கான விஷயம், பிகினர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு 10 மினிட்ஸ் கேண்டிலோ 1 மினிட் கேண்டில்லையோ பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுப்போம். சரிங்களா, அந்த மாதிரி இல்லாமல் எப்போதுமே நீங்கள் 1 ஹவர்லேயோ சரிங்களா 2 ஹவர்லையோ 3 ஹவர்லையோ பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுங்க, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அது டெக்னிக்கலோடு சேர்ந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது தான் அக்யூரசி அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். மொத்த மார்க்கெட்டில் எங்கெல்லாம் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு பிகினிங் லெவலில் நமக்கு தெரியணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பை பண்ணுவோம். ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்துச்சு அப்படின்னா செல் பண்ணுவோம். சரிங்களா, மார்க்கெட் இப்படியே தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி கொடுப்போம். அதே மாதிரி சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா என்ட்ரி கொடுப்போம். அப்போது இங்கே ஒரு பை கொடுக்கலாம், இங்கே ஒரு பை, அதுபோல் ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் செல், அதே மாதிரி சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் செல். ஆனால் இன்னொரு இடம் இருக்கு, என்ன அப்படின்னா மார்க்கெட் எப்போதுமே மேலே அப்படி உச்சத்துலேயே அப்படியே போயிடாது. சரிங்களா, நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படி பிரேக் பண்ணணும், உச்சத்தை நோக்கி போகாது. இப்போது இது சப்போர்ட்டாக இருக்கா, இது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கா, இப்போ இந்த லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் சரிங்களா ரிவர்சல் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இது ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த லைனை டச் பண்ணும், திரும்ப சப்போர்ட் ஆகி திரும்ப ரெசிஸ்டண்ட்டை நோக்கி ட்ராவல் ஆகும், ரெசிஸ்டண்ட்டை மார்க் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதனுடைய ட்ரெண்ட் கட்டில் என்ட்ரி கொடுக்கலாம். சரிங்களா, பைக்கும் அதுதான், செல்லுக்கும் அதுதான். செல்லுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து திரும்ப சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணாமல் தொட்டுட்டு கீழே இறங்கும். இது என்னவாகும்னா ரெசிஸ்டண்ட் ஆகும், திரும்ப சப்போர்ட் லைனை போய் மேக் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்ம செல் பண்ணலாம். இவ்வளோ தான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இடமே. சரிங்களா, இப்போது பேங்க் நெஃப்டியில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் பேங்க் நெஃப்டியை பொறுத்த மட்டும் மேஜரான சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த கேபிட்டல் வாஷ் அவுட் அப்படி ஆகும். சரிங்களா, அதாவது மொத்தமாக இருக்கிற பணத்தை ஃபுல்லாக இழந்துருவாங்க. எங்கே அப்படின்னா இந்த நெஃப்டிலையோ பேங்க் நெஃப்டிலையோ ட்ரேட் பண்ணுறவங்க. ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு அதில் ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கோ அந்த அளவுக்கு அதில் ரிஸ்க்கும் இருக்குது. அப்போது இதில் மேஜராக ப்ரிஃபர் பண்ணுறது, நிறையா ட்ரேடு எங்கே நடக்கும் அப்படின்னா, ஸ்கேல்பராக இருந்தால் நிறையா ட்ரேட் பண்ணலாம், கொஞ்சம் சேஃபாக பண்ணலாம். ஸ்கேல்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேட் எடுப்பாங்க, எடுத்துட்டு 3-5 நிமிஷத்தில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க 2 டைம் ஃப்ரேமில் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்ன டைம் ஃப்ரேம், 2 டைம் ஃப்ரேம் அப்படின்னா, ஒன்று 5 மினிட்ஸ், இன்னொன்று 1 மினிட். சரிங்களா, இப்போ நான் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது பேங்க் நெஃப்டி இன்னைக்கு 7 சரிங்களா 8வது மாதம் நடக்கக்கூடிய விஷயம். சரிங்களா, 7ஆம் தேதி 8வது மாதம். இப்போது நான் இங்கேருந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இப்படி நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். சரிங்களா, கீழே ஒரு லைன் இருக்கும். அதாவது நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, நார்மலாக இந்த சிங்கிள் லைன்லலாம் வரைஞ்சிங்க அப்படின்னா ஃபெயிலியர் தான் வரும். இங்கே சேனல் அப்படின்னு இருக்கும், மேக்னெட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல இங்கேருந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இங்கே கரெக்டாக மீட் ஆகும். சரிங்களா, இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இங்கே சப்போர்ட் இருக்கா, இங்கே சப்போர்ட் இருக்கா, சப்போர்ட்டை தொட்டால் என்ன ஆகும், ரெசிஸ்டண்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ணும். நீங்கள் மண்டே செக் பண்ணுங்கள் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். ஸோ மண்டே மார்க்கெட் இந்த லெவலில் கட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல. சரிங்களா, ஸோ 2 லெவல் இருக்குது. இந்த ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் சிங்கிள் லைன் வரைஞ்சால் இது மட்டும்தானே தெரியும். ஆனால் ஆக்சுவலாக இதில் என்ட்ரி கொடுக்கக்கூடாது. சரிங்களா, இதனுடைய கட்டில் என்ட்ரி கொடுக்கணும். அப்போது மார்க்கெட் என்ன ஆகும், இதை ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே திரும்ப இதை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து உச்சத்தில் போகும். ஏன் அப்படின்னா சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இது பேசிக்கான விஷயம். இதில் மொத்தம் 3 லைன் வரையணும். எல்லோரும் 2 லைன் வரைவாங்க. என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் லைன் வரைஞ்சிட்டுமா, அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெசிஸ்டண்ட் அப்படிங்கிறத மார்க் பண்ணுவோம்.
சரிங்களா. இங்கேருந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வச்சிங்க அப்படின்னா இந்த செகண்ட் லைன் வந்து கரெக்டாக உட்காரும். சரிங்களா. கரெக்டாக, அதாவது மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக வரையலாம். சரிங்களா. மார்க்கெட்டில் ட்ரெண்ட் லைன் வரைய தெரிஞ்சாலே உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் தான் நடக்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேருக்கு ட்ரெண்ட் லைன் வரைய தெரியாது தான் ப்ராப்ளம். இங்கே இண்டிகேட்டரு தேவையே கிடையாது. சரிங்களா. அது உங்களுக்கு போக போக தான் தெரியும். இண்டிகேட்டர் அப்படிங்கிறது மைல்டாக தான் எடுத்துக்கணும். ஆனால் ட்ரெண்ட் லைனில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போது நான் 2 லைன் வரைஞ்சி நான் 3ஆவதும் லைன் வரையணும். மார்க்கெட்டுக்குள்ளே 3 லைன் இருக்கும். சரிங்களா. அப்படி ஏன் இங்கே வரைக்கும் போச்சு அப்படின்னா நான் இதில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே இருந்து என்ன பாருங்கள், இதனுடைய ஹை வைக்கிறேன்னா இங்கேருந்து அப்படியே நான் மேலே அப்படியே நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக உட்காரும் பாருங்கள். அதுதான் மார்க்கெட். நான் பாருங்கள், அப்போது ஒரு ட்ரேடில் 3 லைன் முக்கியம். இப்போது இப்படி 3 லைன் வரைஞ்சிட்டிங்களா, இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன அப்படின்னா, இப்போ சப்போர்ட் ரீச் ஆயிடுச்சா, பிரேக் அவுட் ஆகுதா, ரெசிஸ்டன்னை நோக்கி போகுமா, இது வரைக்கும் ட்ரேட் எடுப்பீங்க. இங்கே ஒரு ரெட்ரீவ் ஆகும். இந்த லைனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. சரிங்களா. ஸோ உங்களுடைய அடுத்தடுத்த ட்ராவல் எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர் ஷேடோக்குள்ளே ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஸ்கேல்பிங்கே பண்ணக்கூடாது. சரிங்களா. அப்போது நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரையும் போது 3 லைன் வரையணும். சரிங்களா. சப்போர்ட், ரெசிஸ்டண்ட், சென்டரில் ஒரு லைன். உங்களுடைய மேஜரான ட்ரேடு எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெண்டு கட். சரிங்களா. இப்போ நீங்கள் அதை வாரீங்க, இதில் ஒரு ட்ரெண்ட் கட் இருக்கா, இங்கே பாருங்கள் ஒரு பீக் இருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே பாருங்கள் ஒரு ட்ரெண்டு கட்டை, ஒரு பீக் இருக்கும். சரிங்களா. இங்கே பாருங்கள் இது ட்ரெண்டு கட், ஒரு பீக் இருக்கா. ஸோ மார்க்கெட்டே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். அப்போது இங்கே ஒரு ட்ரெண்ட் கட் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன இருக்கும், ஒரு பீக் இருக்கும். அப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் வரக்கூடிய நாட்கள், சரிங்களா, இந்த லெவல் 57,800க்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் கட் இருக்குது, மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அப்போது இந்த சப்போர்ட்டில் கரெக்டாக ரீச் ஆகிட்டா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்போ நான் இங்கே என்ன போட்டிருக்கேன், 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் கட் நடக்கும், இங்கே அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் ஸ்கேல்பருக்கு பிரச்சனை இல்லை. அவங்க 3 to 5 மினிட்ஸில் எக்ஸீட் ஆயிடுவாங்க ஒரு ட்ரெண்ட் கட்டில். சரிங்களா. ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஏன்னா இங்கே ரீச் ஆகிருக்கா, இங்கே ரீச் ஆகிருக்கா, இங்கே ரீச் ஆகிருக்கா, இதை பாருங்கள் லைனுக்குள்ளே வந்திருக்கும். அப்போ என்ன ஆகுது, செகண்ட் லைனை கரெக்டாக தொடணும். சரிங்களா. இங்கே இருக்கிற லைனை கரெக்டாக டச் பண்ணிச்சுன்னா இப்போ கான்ஃபிடென்ட். சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க்கெட்டில் அப் ட்ரெண்ட் நோக்கி ட்ராவல் பண்ணலாம். அப்போது மார்க்கெட்டில் 3 இடத்துல தான் பை, 3 இடத்துல தான் செல். அந்த 3 இடத்தையும் நீங்கள் சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது முக்கியம். சிங்கிள் லைனில் ட்ரா பண்ணாதீங்க, கண்டினியூஸ் அப்படிங்கிறதுல ட்ரா பண்ணாமல் சேனல் அப்படிங்கிறதுல ட்ராப் பண்ணுங்க. ஓகேங்களா. உங்களுக்கு இருப்பினும் என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.